ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லறம் குக்கிங். இன்றைக்கி நம்ம இல்லறமில் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் இல்லறம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க இந்த வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 4 முட்டையை உடைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த முட்டையை லைட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா நீங்கள் ஹேண்ட் பீட்டர் வச்சு கூட ஒரு 5 நிமிஷம் இதை மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி முட்டையை பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்திக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்க சுகரையே மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் ஹேண்ட் விஸ்கில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், அது இன்னும் ஈஸியாக இருக்கும். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு ஜூஸ் நம்ம வடிகட்டுறதுக்கு வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த ஃபில்டரை வச்சுட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்த்திட்டு இதை ஜலிச்சிக்கோங்க. உங்ககிட்ட இந்த ஃபில்டர் இல்லைன்னா நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற மாவு ஜலிக்கிற ஜல்லடையை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பேக்கிங் பவுடரில் சின்ன சின்ன கட்டி இருக்கும். அதனால தான் இது ஜலிக்கும் போது அந்த கட்டியெல்லாம் நம்ம உடச்சி விட்டுட்டு நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும். கட்டி இல்லாமல் சீக்கிரமாக மிக்ஸ் பண்ண முடியும். நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு நல்லா உருக்கின பட்டரை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு மறுபடியும் ஒரு விஸ்கு வச்சு நல்லா இதை ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பட்டர் நல்லா மாவோடு கலந்து உங்களுக்கு மேலே மிதக்காத மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்திட்டு மறுபடியும் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான், நம்மளோட கேக் பேட்டர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கேக் பேக் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த பேன் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் ஆயில் அப்படி இல்லைன்னா பட்டரை நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் தடவி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்ததுன்னா இந்த மாதிரி அடியில் மட்டும் போட்டுக்கோங்க, அது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மைதா மாவே எடுத்து இதில் எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி தூவி விட்டுக்கலாம். இப்போ இந்த பேனில் நீங்கள் ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை சேர்த்திக்கோங்க. இப்போது இந்த பேனை லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணி விடுங்க. அப்போ தான் அதில் ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா அது வெளியில் வரும். இப்போது இது அவனில் 350 டிகிரி ஃபாரன்ஹைட் அப்படி இல்லைன்னா 175 டிகிரி செல்சியஸில் 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரை ஒரு 30 நிமிஷம் 1 கப் அளவுக்கு அதில் சால்ட்டு சேர்த்திட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வச்சுட்டு ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கேக் பேக் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா குக்காக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத்பிக்கோ அப்படி இல்லைன்னா ஒரு கத்தியோ நீங்கள் உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வரணும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. கேக் நல்லா பேக் ஆகிருக்கு. இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஆற விடுங்க. ஆறினதுக்கு அப்புறமா ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி சைட்லெல்லாம் ரிமூவ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் இந்த மாதிரி கத்தியை வச்சு லைட்டாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா கமுத்து வச்சு லைட்டாக தட்டினீங்கன்னா கேக் தனியாக வந்துடும். பாருங்கள், நல்லா ஈஸியாக வந்துடுச்சு. இப்போது இதில் பட்டர் பேப்பர் போட்டிருந்தீங்கன்னா ஞாபகமாக இந்த பட்டர் பேப்பரையும் எடுத்துடுங்க. எடுத்துட்டு திருப்பி வச்சுட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான இந்த வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு கேக்கு. இது ஒரு பேசிக்கான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக். இது இப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் நம்ம பர்த்டேக்கு இல்லைனா பார்ட்டிக்கு கூட வேணுங்கிற ஷேப்பில் பண்ணிவிட்டு நம்ம க்ரீம் போட்டுட்டு நம்ம பர்த்டே கேக் நம்ம பண்ணிக்கலாம். கேக் குக்கரில் எப்படி பேக் பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதே மாதிரி விப்டு க்ரீமும் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ரொம்பவே சாஃப்டான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே அளவுகளோட இந்த வெனிலா கேக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இல்லறம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.